அந்த வீட்லயே இருந்திருக்க, தெரிஞ்சோ தெரியாமலே உனக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. அவங்க விட்டு உப்ப தின்னுட்டு அவங்களுக்கே துரோகம் செய்ய உனக்கு எப்படா மனசு வந்தது? நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்னது துரோகம் பண்ணலியா? என்ன கேள்வி கேட்கிற? உன்னை குத்துறதுக்காக தான் அந்த 2 பேரும் வந்தானுங்க. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் முதல் கொண்டு இருக்கு. அவனுங்க வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா அப்ப தெரியும் செய்தி. கண்டிப்பா அவனுங்களை தூக்கிட்டு வருவேன். அவனுங்க வாயை திறந்தானுங்கன்னா நீ தொலைஞ்ச. தவறு அவனுங்க சொல்லுவானுங்களா இல்லை நீ தான் சொல்ல வைப்பியாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நடந்த உண்மை என்னன்னா, அவனுங்க என்ன குத்த வந்தப்போ இளமதி கையால கத்தியை தடுத்து அடிபட்டுருச்சு. மறுபடியும் அவங்க இளமதியை குத்த போனப்ப நான் தடுத்து அவங்கள அடிச்சு விரட்டினேன். இதான் நடந்துச்சு. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதனால்தான் இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாரு, இதெல்லாம் பெரிய அசிங்கம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போடாங்கிற போடா. ஏய் ஏய் போலீஸு, குத்துனவனுங்க 2 பேரையும் தூக்கிட்டு வருவேன், வாக்குமூலம் கொடுக்க வைப்பேன்னு அவனுங்க கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லு. வாயை துறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை காலி பண்ணிடுவேன். அவ்வளோ கொலவெறியில இருக்க. அவங்களுக்கு ஏன் மேல பகன்னா என்ன ஏதாவது பண்ண வேண்டியதானே? அந்த பொண்ணை போய் அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்கன்னா மர்டர் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, சம்பவம் பண்ணிடுவேன்.